ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாயியின் அன்பை பெறுவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. இந்த பதிவில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக நம்ம சாயியை உணரப் போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நீங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சதை அவர் பார்த்துக்குவார். தைரியமாக இருங்க. உங்கள் சக்திக்கு உட்பட்டு உங்களால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுங்கள். உங்களோட முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியில் தான் போய் முடியும். எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் வேணாம். நல்லதை மட்டும் சிந்தியுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். சாயியோட அன்பை பெறுவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்ம எல்லாரும் சாய்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம். நம்ம எங்கேயோ இருக்கோம், எங்கேயோ இருந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட ஒரு சிட்டுக்குருவி மாதிரி நம்மளெல்லாம் கயிறு கட்டி இழுக்கிறாரு. அந்த உறவு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உறவு. அது ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும். உங்களுக்கும் சாய்க்குமான உணர்வு யாராலையும் விவரிக்க முடியாது. அப்படி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. அந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைச்சதே நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த கலியுகத்தில் எப்பேற்பட்ட உலகம், எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, எவ்வளவு கடினமான சூழ்நிலை, இது எல்லாத்தையும் தாங்கி தைரியமாக வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டுகிற ஒரு குரு நம்ம சாயி. இந்த துவாரக மாயில இருந்து பல்வேறுபட்ட மக்களுக்கு, பல இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு, பல நாடுகள், கடல் தாண்டி மலை தாண்டி வசிக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு பக்தருக்கும் தான் கூட இருக்கிற உணர்வை கொடுக்குறாரு. இந்த துவாரகா மாயில இருந்தே ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நம்மளோட சாயி. சாயியோட அன்பை பெறுவது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஜென்மத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள், நான், நம்ம எல்லாரும். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடச்சிருக்கும்போது ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் மனசுடைஞ்சு போயிடுறோம். பொதுவாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மரியாதையை எதிர்பார்க்கவே கூடாது. உண்மையான ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த மரியாதைங்கிறத எதிர்பார்க்கவே கூடாது. அதை எதிர்பார்க்கறதுனாலேயே பல பேருக்கு பல பிரச்சனைகள் இன்றைக்கி. அதாவது பிரச்சனைனா வெளியே இருந்து கிடையாது, அவங்களோட மனசுலேருந்து. இவங்க என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல, எனக்கு முறையாக இன்விடேஷன் வைக்கலை, நான் போன இடத்துல என்கிட்ட முகம் கொடுத்து பேசலை, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறோம். அவங்கள பற்றி பேசுகிறதா நினச்சி நமக்கு யார், நமக்கு மரியாதை கொடுக்கறது நம்மளை உணர்ந்தால் போதும். நம்ம யார், நம்ம எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்க அதை தெரிஞ்சு அதுபடி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆன்மீகத்தில் நீங்கள் இருக்கீங்க, கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஒரு குரு உங்கள் வாழ்க்கையில் இருந்து வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காருன்னா இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் நம்மளோட மனசில் வரணும். அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கி காலப்போக்கில் சுத்தமாக இல்லை மக்கள்கிட்ட. நிறைய பேர் இன்றைக்கி பிரார்த்தனைன்னு பார்த்தாலே முதல்ல அவங்க வேண்டிக்கிறது என்னை இவங்க மரியாதையே கொடுக்கல அப்படின்னு தான். முதல்ல என்னை இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, இவங்க அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க யார் நம்மளை அவமானப்படுத்து, நம்ம தெரியும்ல, நம்ம யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. யாரோ எப்படியோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நம்மளோட நிம்மதியை நமக்கு முக்கியம். நிம்மதியும் ஆனந்தம்தான் மகிழ்ச்சிக்கான படிக்கட்டுகள். நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னா நிம்மதியும் ஆனந்தமும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கணும். அந்த 2 படிகளை ஏறினா தான் நம்ம மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நிம்மதி நம்ம மனசில் இருந்து தான் வரும். நமக்கு என்னமோ அதுதான் கிடச்சிருக்கு, அதுதான் கிடைக்கும். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தால் தான் அது நிம்மதியான வாழ்க்கையாக அமையும். அப்போ எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படணும். நம்ம குடும்பத்துக்காக, நமக்காக, நம்ம இந்த கௌரவமான ஒரு வாழ்க்கைக்காக, அப்புறம் நியாயமான கோரிக்கைகள், அப்புறம் உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்படுறோம், முயற்சி செய்கிறோம். நல்லா வாழணும், நல்ல வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். நல்ல வேலை கிடைக்கணும், நான் நினச்ச மாதிரி எனக்கு பொண்ணு கிடைக்கணும், பையன் மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல குழந்தை நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும், இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படலாம். நல்ல பணம் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலாம். எல்லாமே சரிதான்.
நம்ம அதில் தவறே சொல்ல முடியாது. ஏன்னா, இது எல்லாமே நியாயமான ஆசைகள் தான். நல்லா சம்பாரிக்கணும், நல்ல வசதி வாய்ப்போட வாழணுங்கிறதும் நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா, யாரும் இங்கே திருடி சம்பாரிக்கணும், யாரையும் ஏமாத்தி சம்பாரிக்கணும்னு நெனச்சா தான் அது தப்பு. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிக்கணும், சம்பாரிச்சு நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நெனச்சா அது தப்பே கிடையாது. அதுக்கான முயற்சிகள நம்ம எடுக்கிறோம். அது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். அதுக்கப்புறம் நடக்கிறத என்ன நம்ம உழைப்புக்கு கிடைக்குதோ அத மனப்பூர்வமா ஏத்துக்கணும். அங்க தான் இருக்கு நம்ம நிம்மதி. அப்ப ஆசைப்படுறதுனாலயோ, நம்ம கடினமா உழைப்பதுனாலயோ நம்மளோட நிம்மதி போவது கிடையாது. ஆனா, நம்மளோட கடினமான உழைப்ப போட்டதுக்கப்புறம் என்ன கிடைக்குதோ அத ஆத்மார்த்தமா ஏத்துக்கணும். இதுதான் நமக்கு. இந்த கடினமான உழைப்ப போட்டதுனால தான் இது கூட நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை முழுவதுமா ஏத்துக்கணும். நம்மளோட கர்மாப்படி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இதுதான் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கும். சாயோட அனுகிரகத்தால அது கொஞ்சம் மேம்பட்டு நம்ம வாழ்க்கைய வந்து கொண்டுட்டு போகும். அத நம்ம ஆத்மார்த்தமா நம்ம வந்து ஏத்துக்கணும். முதல் நிலை. அதான் நிம்மதி. அடுத்தது ஆனந்தம். ஆனந்தம்னா என்ன? நம்ம சாய்கிட்ட இருக்கோம். அதை விட வேற ஆனந்தம் என்ன? ஒரு பாதுகாப்பான ஒரு தாய்கிட்ட, ஒரு தந்தைக்கிட்ட, ஒரு குருக்கிட்ட எல்லாத்துக்கும் தோள் கொடுக்குற ஒரு தோழன்கிட்ட நம்ம வந்து இருக்கோம். நம்ம சாயி அப்பான்னு கூப்பிட்றோம், குருன்னு கூப்பிட்றோம், கடவுளேன்னு கூப்பிட்றோம். எல்லாமுமா நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சி இருக்கார் நம்மளோட சாயி. அவர்கிட்ட இருக்கிறத அந்த ஆனந்தத்தை நம்ம வந்து உணரணும். இந்த கலிகாலத்தில் நாம ஜபம் அதை விட சிறந்த வழி எதுவுமே கிடையாது. இந்த நாம ஜபம் செய்கிறதுல நம்ம மனப்பூர்வமாக திருப்தி அடையணும். நிறைய நண்பர்களுக்கு திருப்தியே கிடையாது. இந்த பக்தியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் திருப்தியே கிடையாது. கடவுளுக்கு அது செய்யணுமா, இது செய்யணுமா, அது செஞ்சால் பிடிக்குமா, இது பண்ணால் பிடிக்குமா, எல்லாம் செய்யலாம். ஆனால் குழப்பங்கள் அவங்க செய்கிற விஷயத்தில் அவங்களுக்கே வந்து ஒரு திருப்தி ஏற்படுறதில்லை. என்னென்னா சந்தேகம். நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லுவோம், எப்போதுமே நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி. கடவுள் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்குவார், எதை கொடுத்தாலும் ஏற்றுக்குவார். திருப்பதிக்கு போய் முடி காணிக்கை கொடுக்குறோம். அந்த முடி காணிக்கையை கூட அவர் வந்து திருப்தியாக ஏற்றுக்கிறாரு. ஒரு வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம், ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு மேரேஜுக்கோ போகிறோம், இல்லை நமக்கே ஒரு பிறந்தநாள் வருது, நமக்கு யாராவது ஒரு பிறந்தநாள் பரிசாக தலை முடியெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, பரவாயில்லையே முடியவே எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சந்தோஷமாக அதை வாங்கிக்குவோமா? கோவப்படுவோம்ல, என்ன முடிய போய் கொடுத்துருக்கீங்க எனக்கு அப்படின்னு. ஆனால் கடவுள் அதை கூட என்ன பண்ணுறாரு, பக்தர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கிறாரு. முடி காணிக்கையை கூட, முடியை கூட ஏற்றுக்கிறாரு. அப்போ அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன? இந்த ஆத்மார்த்தமாக நீ எதை கொடுத்தாலும் ஏற்றுக்குவேன், உன்னால் முடிஞ்சது. இது ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் அந்த காணிக்கை கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த பூஜை, இந்த பூஜை, விசேஷமான மந்திரங்கள், நாம ஜபம், அது ஒன்று போதும். நம்ம விளக்கேற்றி ஒரு தீப ஆராதனை ஏற்றுறோம் பாருங்கள், அந்த விளக்கேற்றும் போது அந்த எண்ணெயை ஊற்றுறோம் பாருங்கள், அது கூட காணிக்கையில் தான் போய் சேரும். அந்த விளக்கில் எரியிற அந்த எண்ணெய் கூட நம்ம இறைவனுக்காக ஏற்றும் போது அந்த எண்ணெய் கூட என்னாகும், காணிக்கையில் தான் போய் சேரும். நம்மளோட கர்மா எப்படி வேணாலும் போகும், எந்த ரூபத்தில் வேணாலும் கடவுள் ஏற்றுக்குவார். ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். எந்த வேலையிலையும் நான் விளக்கேற்றுறதை நிப்பாட்டவே மாட்டேன். அதுலேயும் அப்புறம் குழப்பம் வந்துடும், எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு. ஒரு விளக்கு ஏற்றினாலும் நம்பிக்கையோடு ஏற்றுறமா, அதுதான். எது செய்கிறீங்களோ அதை ஆத்மார்த்தமாக செய்யுங்க கடவுளுக்கு. எது செஞ்சாலும் சரியான ஒரு நேர காலம் ஒதுக்கி, இந்த நேரத்தில் நான் கடவுளுக்காக, என்னோட இறைவனுக்காக, என்னோட குருவுக்காகன்னு நான் இதை செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு காலகட்டத்தை, ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அது எதா வேணா இருக்கட்டும், விளக்கேற்றுறதா இருக்கட்டும், நெய்வேத்தியம் படைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாது. சாதாரணமான வேலையாக இருக்கும் இதெல்லாம். வேலைக்கு போகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, வீட்டையும் பார்த்துக்கிட்டு, வேலைக்கும் போயிட்டு இருக்கவங்களாம் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு நேரம் ஒதுக்கி எங்கே இருந்தாலும் மனசில் நாம ஜெபம் பண்ணலாம். 6 மணிக்கு ஏதாவது ஒரு டைமில் நான் எங்கே இருந்தாலும் சரி, சரியாக 6 மணிக்கு நான் நாம ஜெபம் பண்ணிடுவேன். 6 மணிக்கு முடியலைனாலும் 6:30 மணிக்கு நான் செஞ்சிருவேன் அப்படின்னு அந்த ஒரு தீர்மானத்தை நமக்குள்ளே வந்து கொண்டுட்டு வரணும். அந்த தீர்மானத்தின் மூலமாக, அதை செய்வதன் மூலமாக நம்ம வந்து ஆனந்தத்தை வந்து அடையணும். இறைவன் நம்ம கூட இருக்காரு, இறைவனுக்காக நம்ம நேரத்தை செலவு செய்கிறோம், இறைவனுக்காக நம்ம அர்ப்பணிப்போடு இருக்கிறோம், அவர் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அதில் ஆனந்தத்தை அனுபவிக்கணும். நமக்கு கிடச்சிருக்கிற வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக வாழ பழகிக்கணும். இந்த 2 படிகளையும் கடந்தோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து வாழ முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில்
முதலாவது வருட திருமண நாள் கொண்டாடுறாங்க. ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி. தம்பதிகள் அவங்களுக்கு வந்து ராஜ்குமார் மற்றும் நிவேதிதா அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு ராஜ்குமார் மற்றும் நிவேதிதா அவங்களுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். கடந்த 2 வார காலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக மெசேஜ் அனுப்பினவங்க எல்லாருக்காகவும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எல்லாரோட மெசேஜையும் படித்தேன், சாய்கிட்ட பிரார்த்தனையும் செய்துக்கிட்டேன். அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோ போடாததுனால சொல்ல முடியல, யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். இனிமேல் வரப்போகிற நாட்களில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிடலாம். நம்ம சீக்கிரமாக சீரடிக்கு போய் நம்ம அதிகாலையில் நம்ம சாயோட தரிசனத்தையும் கூடிய சீக்கிரமே பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த பதிவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள், நிறைய சகோதர சகோதரிகள், நிறைய குழந்தைகள், நிறைய வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் இக்கட்டான நிலையில் இருக்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கோங்க. உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.